ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரத்திற்கு நிறைய பேர் உங்களோட வேண்டுதல்களை முருகப்பெருமானுக்கு செலுத்தியிருப்பீங்க. உங்களோட வேண்டுதல்களை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தெரிந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்னு இருக்கோம். எல்லாருக்கும் பங்குனி உத்திரம் முருக பக்தர்கள் அனைவருக்குமே சிறப்பாக முடிஞ்சிருக்குங்கிறத முருகனோட அருளால் நம்ம நம்பலாம். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபவா போற்றிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் முருகர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சில பேருக்கு வீட்டிலேயே பூஜைகள் பண்ணுவதற்கு முருகப்பெருமான் ஆசி வழங்கியிருப்பார். ஒரு சில பேர் இன்றைக்கி கோயிலுக்கு போய் முருகப்பெருமானோட திருக்கல்யாணத்தை பார்த்து கண்குளிர ரசிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் வீடுகள்லையே டிவிலையும் யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கி என்னென்ன நடக்கணும்னு முருகப்பெருமான் தீர்மானித்து வச்சுருக்கிறாரோ அதுதான் நடந்திருக்கும் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று. ஒரு சில பேர் தீர்க்க முடியாத கஷ்டங்களே இன்றைக்கி அனுபவிச்சிருப்பீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு சில பேர் அளவு கடந்த மகிழ்ச்சியை இன்றைக்கி அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலையும் இன்பமும் துன்பமும் நம்மளுக்கு சேர்ந்து வரக்கூடியது தான் வாழ்க்கை, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ நம்மளோட வேண்டுதல்களை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டிருந்தார் அப்படின்னா நம்ம வீடுகளில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை காட்டியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம எந்த இஷ்ட கடவுளுக்கோ இல்லை எந்த தெய்வத்திற்கோ நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வீட்டில் பல்லி சத்தம் போடுது அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு இருக்குது. அவர் உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறார். அதே மாதிரி உங்களோட வேண்டுதல்களையும் அவர் ஏற்றுக்கொண்டதற்கான அறிகுறி தான் இந்த பல்லியோட சத்தம். இந்த பல்லியோட சத்தம் கேட்பது ரொம்பவும் ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். நம்ம வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறப் போவதை உணர்த்துவதற்கான ஒரு மிகச்சிறந்த அறிகுறி தான் இந்த பல்லிகள் சத்தம் போடுறது. அதே மாதிரி காகம் கரைகிற சத்தம் நம்மளுக்கு கேட்கக்கூடாது, அது அபசகுணம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பூஜை வைக்கிற டைம்லையோ இல்லை இரவு நேரத்தில் நம்ம சொல்கிறோம். இரவு நேரம் இப்போ நிறைய பேர் பங்குனி உத்திரம் முடிஞ்சு மாலை 6 மணிக்கு மேலே பூஜைகள் வச்சுருப்பாங்க. ஸோ நான்லாம் மாலை 6 மணிக்கு மேலே தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு காகம் கரைகிற சத்தம் கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களோட வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். பகலில் அதே மாதிரி யாராவது முருகப்பெருமானுக்கு படையல் வைத்து காகத்திற்கு உணவு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த உணவை அந்த காகம் எடுத்து சாப்பிட்டு அப்படின்னா உங்களோட வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். முருகப்பெருமானே உங்கள் வீட்டில் சாப்பிட்டதற்கான ஒரு அறிகுறி தான். அதுக்கப்புறமா என்ன அறிகுறி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக பூப்படையெல்லாம் இன்றைக்கி போட்டிருப்பீங்க. அந்த பூக்கள் கீழே விழுற மாதிரியும் அந்த தீபச்சுடர் பிரகாசமாக எரிகிற மாதிரியும் உங்களுக்கு முருகப்பெருமானோட முகத்தில் ஒரு புன்னகை தெரிகிற மாதிரியும் உங்களுக்கு நிறைய அறிகுறிகளை இன்றைக்கி முருகப்பெருமான் அவரோட பக்தர்களுக்கு காமிச்சிருப்பார். இதில் ஏதாச்சும் ஒரு அறிகுறி தெரிந்தாலும் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறப் போவதை முருகப்பெருமான் இந்த பங்குனி உத்திர திருநாளில் உங்களுக்கு உறுத்துவதற்கான அறிகுறி தான் இந்த இதில் ஏதாவது ஒரு செயல் நடந்திருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக. அதுக்கப்புறமா கோவிலுக்கு போனவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதோ இல்லை கோவிலில் நீங்கள் வேறு ஏதாச்சும் செஞ்சிட்ருக்கும்போதோ உங்களுக்கு மணி அடிக்கிற சவுண்டு கண்டிப்பாக கேட்டிருக்கும். கோவிலில் மணி அடிக்கிற சவுண்டு கேட்குறது நார்மல் தான், நம்ம அதை பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கும்போது கோவிலே அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு மணி சவுண்டு கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களை முருகப்பெருமான் நிறைவேற்ற போவதாக உங்களுக்கு காட்டுவதற்கான அறிகுறி தான் அது. அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி யாருக்காவது தானம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல்கள் 100% நிறைவேறும். ஏன்னா இன்றைக்கி தானம் பண்ணுறது ரொம்பவும் ஒரு ஆகச்சிறந்த செயல். ஸோ அதனால் நீங்கள் ஒரு உயிரினத்திற்கோ இல்லை ஒரு மனிதனுக்கோ தானம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். அப்புறம் நீங்கள் கோயிலில் குழந்தைகளுக்காக வரம் வேண்டி நீங்கள் பூஜைகள் பண்ண போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழந்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
என்னங்க கோயில்னாலே சின்ன குழந்தைங்கள்லாம் வருவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். கண்டிப்பாக அந்த குழந்தைய வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்க போகுது. முருகப்பெருமான் வந்து அறிவுறுத்துவதற்கான அறிகுறி தான் இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த அறிகுறி வந்து இன்றைக்கி தெரிந்தது அப்படின்னாலும் உங்களோட வேண்டுதல்களை முருகப்பெருமான் வந்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு நிறைவேற்றுவதற்கான அறிகுறிகள் தான் இதெல்லாம். இதில் ஏதாச்சும் ஒரு அறிகுறி இருந்தாலுமே கட்டாயம் உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும். வேண்டுதல் நிறைவேறும் காலம் லேட் ஆகுது அப்படின்னா உங்களோட கர்ம வினைகள் தான் அதுக்கு காரணம், வேறு எந்த காரணமாகவும் இருக்க முடியாது. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி.